அனைவருக்கும் வணக்கம். இந்த தொடரில் நாம் காணவிருப்பது விண்ணுலகம் வியந்து பாராட்டக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலை பற்றியதுதான். தென்னிந்திய வரலாற்றில் முதலாம் ராஜராஜன் எப்படி தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இன்றி புகழ்பெற்று விளங்கினானோ அதே போன்று இந்திய கலை வரலாற்றில் இடம்பெறும் விதமாக ஈடு இணை இல்லாத கோயில் எழுப்பிட எண்ணினான். தஞ்சை பகுதியை வளமாக்கும் காவிரி ஆற்றின் முக்கியமான கிளையாறான வடவாற்றின் கிழக்கு பகுதியில் தஞ்சை நகரில் முதலாம் ராஜராஜனால் எழுப்பப்பட்ட ராஜராஜேஸ்வரம் என்னும் கோவில் அமைந்துள்ளது. முதலாம் ராஜராஜன் கிபி 985 முதல் கிபி 1014 வரை சிறப்பு ஆட்சி செய்தவனாக கருதப்படுகின்றான். ராஜராஜேஸ்வரம் என்னும் தஞ்சை பெருவுடையார் கோயிலை தனது 19ஆம் ஆட்சியாண்டில், அதாவது கிபி 1003ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடித்தான் என்று தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டுக்கள் பகிர்கின்றது. தஞ்சை பெருவுடையார் கோவில் கிழக்கு மேற்காக 244 மீட்டர், தெற்கு வடக்காக 122 மீட்டர் செவ்வக வடிவில் அமைந்துள்ளது. இக்கோவில் வெளிப்புற மதிர்ச்சுவலை சுற்றி அகழி வெட்டப்பட்டுள்ளது. இக்கோயிலில் 2 வாயிற்கோபுரங்கள் உள்ளன. இவற்றில் முதலாவதாக உள்ள வாயில் கேரளாந்தன் திருவாயில் என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக உள்ள வாயில் ராஜராஜன் திருவாயில் என்று அவனது பெயரால் அழைக்கப்படுகின்றது. இக்கோயில் விமானம் உபபீடத்திலிருந்து ஸ்தூபி வரை 216 அடி உயரம் கொண்டதாகவும் 13 தளங்களை கொண்டுள்ளது. கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், நிருத்த மண்டபம், முகமண்டபம், நந்தி மண்டபம், கோபுர வாசல்கள், பெரிய மதில்களுடன் கூடிய பிரகாரம், அம்மன், சுப்பிரமணியர், கணபதி, கரூர் தேவர் ஆகியவருக்கு தனிச்சன்னதிகள் அமைக்கப்பெற்றுள்ளன. இக்கோயிலின் விமானத்தை வெளிப்புறமாக நோக்கும் போது கருங்கற்கள் அடுக்காக தெரிகின்றது. ஆனால் உட்புறம் வெற்றிடமாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது வியத்தகு கட்டடக்கலைக்கு ஒரு சான்றாக உள்ளது. இக்கோயிலில் எழுப்பப்பட்டு 1000 ஆண்டுகள் நிறைவு பெற்ற போதிலும் மிக கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. இந்திய அரசால் பாதுகாக்கப்பட்டு வரப்படும் சின்னமாகவும் உலக நாடுகளின் அமைப்பான யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகவும் அங்கீகரிக்கப்பட்டு திகழ்கின்றது. இக்கோவிலை கட்டுவதில் தலைமை கட்டட கலைஞராக இருந்தவர் வீர சோழன் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் ஆவார். கோயிலுக்கு செல்லும் முதல் நுழைவாயிலில் சிறிய கோட்டைகளுடன் கூடிய அகழியும் 2 சுற்றுச்சுவர்களும் கொத்தளங்களோடும் காணப்படுகின்றது. இவை கிபி 16ஆம் நூற்றாண்டில் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டவை ஆகும். கோட்டை சுவர் வாயிலும் அதன் வளைவு மண்டபத்தில் காணப்படும் சுதை சிற்பங்களும் மராட்டிய மன்னர்களின் காலத்தியவை ஆகும். கேரளாந்தன் திருவாயில், ரிஷபகொட்டில் திருமதிலோடு கூடிய ராஜராஜன் திருவாயில், அணுக்கன் திருவாயில் மற்ற 3 விமான வாயில்களும் இவற்றினை நுழைவு வாயிலாக பெற்றுள்ளது. இங்கு அமைந்துள்ள நந்தி மண்டபம் மகா மண்டபம் ராஜராஜன் திருவாயிலுக்கு இடையே உள்ளது. நந்தியும் மண்டபமும் நாயக்கர் பணியாகும். செவ்வப்ப நாயக்கர், அச்சுதப்ப நாயக்கர் காலம். நந்தி 12 அடி உயரம் உடையது. மண்டபம் சுமார் 5 அடி உயரமுள்ள மேடையின் மீது 16 தூண்கள் உடையதாக இருக்கிறது. சோழர் கால நந்தி தென்புற திருச்சுற்றில் தற்பொழுது உள்ளது. துவாரபாலகர்கள் இங்கு குறிப்பிடத்தகுந்தவை ஆகும். முகமண்டபத்தில் மிக கம்பீரமாக 2 துவாரபாலகர் சிற்பங்கள் உள்ளன. இவை 18 அடி உயரம் கொண்டவையாக காணப்படுகின்றது. முகமண்டபம் 15ஆம் நூற்றாண்டு பணியாகும். மகா மண்டபம் 4 வரிசை முழு உருளை தூண்களை பெற்றுள்ளது. அர்த்த மண்டபம் தென் மற்றும் வடபுற படிக்கட்டுகள் உள்ளன. தென்புற படிக்கட்டின் வெளி விளிம்பில் திரிபுர தகன சிற்பங்கள், போதி மரத்தடியில் புத்தர், சிவன் தேரேறி வருதல், திரிபுரங்களை அழித்து அசுரர்களுக்கு அருளும் மற்றும் தக்கன் யாக காட்சி போன்றவை காணப்படுகின்றது. கோஷ்ட தெய்வங்கள் ஆவன மகா மண்டபத்தில் தொடங்கி அர்த்த மண்டபம் கருவறையை சுற்றி 21 கோஷ்டங்கள் உள்ளன. அம்மன் கோவிலின் சிறப்புகளாவன கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் பாண்டியர் கால கலைப்பணியாக கருதப்படுகிறது. முகமண்டபம் விஜயநகர கலைப்பணி ஆகும். நீண்டு வளைந்த கொடுங்கைகள், எழில்மிகு தூண்கள் நிறைந்துள்ளன.
கருவறையில் 7 அடுக்குக்கு மேற்பட்ட உயரமுள்ள அம்மன் திருவுருவம் அமைந்துள்ளது. தமிழகத்தை கிபி 9ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை 5 நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த சோழ மன்னர்களில் தலை சிறந்தவனும் தற்பொழுது 1000வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் திளைத்து கம்பீரமாக நிற்கும் பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் மற்றும் அதனை எடுப்பித்த மாமன்னன் ராஜராஜனின் புகழை இந்த வையகம் போற்றட்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.